இந்த உலகத்தோட நம்பர் 1 ஏர்கிராஃப்ட் அப்படின்றது போல கேள்விகள் வந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது F-35. அமெரிக்காவோட இந்த ஸ்டெல்த் ரக விமானம் தான் இந்த உலகத்திலேயே அதிநவீனமயமான விமானம். இது நம்பர் 1 விமானம். ஸ்டெல்த் எந்த ஒரு ரேடார்லயும் ஈஸியா சிக்காத ஒரு விமானம் அப்படிங்கிறது போல பல புகழ் இந்த விமானத்துக்கு இருக்கு. தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட, எந்த டிஃபென்ஸ் அனலிஸ்ட் எழுப்பி கேட்டா கூட, சிறந்த விமானம் இந்த உலகத்துல தற்போது ஸ்டேட்டஸ்ல எதுன்னு கேட்டீங்கன்னா F-35 அப்படிங்கிறது போல தூக்கத்துல இருந்தா கூட சொல்லக்கூடிய ஒரு விமானம் அப்படின்னா அது F-35 அப்படிங்கிற சொல்லலாம். இந்த விமானத்துக்கு இந்த அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்ததுக்கான காரணம் அதோட ஸ்டெல்த். அதாவது எதிரிகளோட கண்களுக்கு புலப்படாம அமைதியா போய் யாரு கண்கள்லயும் தெரியாம குண்டுகளை போட்டு ரிட்டர்ன் வருது. ஸோ இதுதான் அதோட பெனிஃபிட். இப்போ அந்த பெனிஃபிட்டுக்கே சிக்கலாகுது அப்படிங்கும்போது அமெரிக்காவோட அஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸ்ல மிக பெரும் அளவுல இழப்புகள் ஏற்படுமா? உலகத்தோட சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவோட நெஞ்சில இடி இறங்கின மாதிரியான ஒரு செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது யமன் ஹவுதிஸ் மேல ஒரு ஆபரேஷனை அமெரிக்க தரப்புல இருந்து மார்ச் 15, 2025 ஆரம்பிக்கிறாங்க. ஆபரேஷன் ரஃப் ரைடர்னு. எதுக்காக இந்த ஆபரேஷன் அப்படின்னா, யமன் ஹவுதிஸோட மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸை தவிடுபடியாக்கணும், கம்ப்ளீட்டா நியூட்ரலைஸ் பண்ணும். அதுக்கான காரணம் யமன் ஹவுதிஸ் செங்கடல்ல நடக்கக்கூடிய வர்த்தகத்துக்கு தடையா இருக்காங்க. அதுக்கான காரணம் இஸ்ரேல் காசா மேல போர் தொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அதை கண்டிக்கும் வகையில யாரும் இந்த பகுதியில வர்த்தகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யமன் ஹவுதிஸ் அவங்களோட ஆளுமைய செங்கடல்ல காட்டுறாங்க. ஸோ இத அமெரிக்கா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கணும். யமன் ஹவுதிஸ் இஸ்ரேல் மேலேயும் தாக்குதல் பண்ணக்கூடாது, அட் த சேம் டைம் செங்கடல்லையும் வர்த்தகத்தை தடை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவால முன்னெடுக்கப்பட்ட ஆபரேஷன் தான் இந்த ஆபரேஷன் ரஃப் ரைடர். இந்த ஆபரேஷன் ரஃப் ரைடர்ல பல வகையான அசட்ஸை அமெரிக்க தரப்புல இருந்து யூஸ் பண்ணாங்க. அவங்களோட நேவல் அசட்ஸ், அதாவது ஒன் ஆஃப் த டாப் நேவல் அசட்ஸ். நேவல் பவர் அப்படின்னாலே அமெரிக்கா தான் நம்பர் 1. இப்ப சைனா வந்துட்டு இருக்காங்க. பட் ஆனா நேவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அமெரிக்கா அப்படின்னு கண்ணு மூடிட்டு சொல்லலாம். அதுக்கான காரணம் விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள். ஸோ அந்த விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள்ல இருந்து பல வகையான அசட்ஸை யூஸ் பண்ணாங்க. MQ-9 ரீப்பர் ட்ரோனா இருக்கட்டும், உளவு வேலை பார்க்கறதுக்காக இருக்கட்டும், ரெண்டாவது F-18 ஹார்னட்டா இருக்கட்டும், ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், F-16 ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், F-35 B-2 பாம்பரை கூட பயன்படுத்தினதா சொல்லப்பட்டுட்டு வருது. ஸோ இது போல அதிநவீனமயமான ஒரு யுத்தத்துல அமெரிக்கா, இந்த உலகத்தோட வல்லரசு களமிறங்குது. யாருக்கு எதிர்த்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ரிபல் குரூப்புக்கு எகெயின்ஸ்டா அமெரிக்கான்ற ஒரு வல்லரசு களமிறங்குறாங்க. இது போல களமிறங்குறது ஒன்றும் புதுசு இல்ல. வியட்நாம்ல களமிறங்கி இருக்கிறாங்க, ஆப்கானிஸ்தான்ல களமிறங்கி இருக்காங்க. இது போல பல விஷயங்கள்ல அமெரிக்கா களமிறங்கி இது போல மண்ணை கவிட்டு பின்னங்கால் பெடரக்க ஓடுற வழக்கங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கு இந்த வல்லரசுக்கு, அமெரிக்கான்ற வல்லரசுக்கு. பட் இருந்தாலும் அந்த ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ங்கிறது போல இந்த தடவை அது திரும்பவும் நடந்திருக்கு. அதுக்கான காரணம், அதாவது இந்த ஆபரேஷன் ரஃப் ரைடர் ஆரம்பிச்ச 30 நாள்ல அமெரிக்காவோட டாப் நாச்சான உளவு வேலை பார்க்கக்கூடிய MQ-9 ரீப்பர் ட்ரோனை 7 டவுன் பண்றாங்க. யமன் ஹவுதிஸ்ங்கிறது யமனோட முழு பகுதியையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு ரிபல் குரூப் கிடையாது. அங்கேயே ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு. ஒரு சிறு பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா ஹவுதிஸ் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸை நியூட்ரலைஸ் பண்ணும், அவங்களோட அஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸை நியூட்ரலைஸ் பண்ணும். அஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸ் இன் த சென்ஸ் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிசைல் லான்ச் பேட்ஸை டவுன் பண்ணும். ரெண்டாவது ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதை நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ இது போல செஞ்சுட்டாங்கன்னா கிரவுண்ட் அஃபென்சிவ் அப்படிங்கிறது போல அவங்க மேல எடுக்கும்போது நில தடுமாறிடுவாங்க, இந்த மிலிட்டன்ஸை வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய எண்ணம் அமெரிக்காவுக்கு முழுமையா இருந்திருக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல. ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது 30 நாள்லயே 7 MQ-9 ரீப்பர் ட்ரோனை இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம 2 F-18 ஹார்னட்டை இழந்துட்டாங்க. ஸோ 2 விமானங்கள் போயிடுச்சு. அது யமன் ஹவுதிஸ் தாக்கி இந்த விமானங்கள் சேதாரமாச்சு அப்படிங்கறத விட, அதுக்கு தாக்குதல் பண்ணிட்டு வரும்போது இந்த மிஷன்ல இருக்கும் போதே 2 போயிடுச்சு. மூணாவது, அமெரிக்காவோட நேவல் அசட், மிக பெரும் நேவல் அசட், அதோட ஏர் கேரியர் விமானம் தாங்கிய போர்க்கப்பல் USS ஹாரி ட்ரூமன் அப்படிங்கிற விமானம் தாங்கிய போர்க்கப்பல்.
இந்த போர்க்கப்பல் மேலே தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்து நூல் இலையில வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிருந்திருக்குது இந்த ஏர் கேரியர். இது போல அசெட்ஸ் பெருமளவுல லாசஸ் சந்திச்சிருமா அப்படிங்கிற ஒரு யோசனை அமெரிக்காவுக்கு வந்துருச்சு. இது கூடவே அமெரிக்காவோட டாப் நாச்சான ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற F-35, அடுத்த டாப் நாச்சான ஃபைட்டர், உலகத்துல அதிக அளவுல பயன்படுத்தக்கூடிய ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் அப்படின்னா F-16. இது ரெண்டுமே யெமன் ஹவுதிஸோட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலால லாக் பண்ணப்பட்டு ஜஸ்ட் மிஸ்ல இந்த 2 விமானங்களுமே தப்பிச்சிருக்கு. ஒருவேளை யெமன் ஹவுதிஸோட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் மட்டும் இது மேல பட்டிருந்ததுன்னா அமெரிக்கான்ற வல்லரசோட அந்த கோட்டைங்கிறது சீட்டு கட்டு மாதிரி சரிய ஆரம்பிச்சிருக்கும் ரொம்ப வேகமா. அதுவும் அமெரிக்க தரப்புலயே வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்படல. ஆனா இது போல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் இப்ப கசிய ஆரம்பிச்சிருக்கு. F-16 கூட ஓகே விட்டுறலாம். ஆனா இந்த F-35ங்கிறது ஸ்டெல்த் பிளஸ் ஸ்டெல்த், யார்கிட்டயுமே இல்லாத ஸ்டெல்த் அப்படிங்கறதுனால இந்த ஸ்டெல்த்தையே ஹைலைட் பண்ணி பல நபர்கள் பேசுறத நம்மளால பார்க்க முடியும். ஆனா யெமன் ஹவுதிஸ் அப்பேற்பட்ட ஸ்டெல்த் F-35 ரேடார்ல லாக் பண்ணி ஒரு மிசைலை ஏவி இருக்கிறாங்க. அந்த மிசைல் இந்த F-35 தொடர்ந்து போயிருந்திருக்கு. F-35 வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெல்த் ரக ஏர்கிராஃப்ட். அதுல பரகுடா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் இருக்கு, சென்சார்ஸ், அதிநவீனமயமான சென்சார்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கலாம். ஆனா F-16 அளவுக்கு இந்த F-35னால மென்யூர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சந்தேகம் தான். அதாவது மென்யூர் அப்படின்னா ரொம்ப ஈஸியா புரியறதுக்காக சொல்றேன். இப்போ F-35 இருக்குன்னா ஒரு ஆர்க் அடிக்கிறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா? ஒரு ஆர்க் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல அடிக்குது அப்படின்னா இந்த F-35 அதை விட பெருசா ஒரு ரவுண்ட் அடிக்கும். அப்படி அடிக்கும் போது இந்த மிசைல் ஈஸியா போய் அதில் லான்ச் பண்ண முடியும். மென்யூரிங் கேப்பபிலிட்டிஸ்னால தான் இந்த F-35 தப்பிச்சிருக்கு. ஸ்டெல்த் கேப்பபிலிட்டிஸ்னால தப்பிக்கல. மிசைல் இதை லாக் பண்ணிருக்கு, இதை பின்தொடர்ந்து வந்திருக்கு அப்படின்னா F-35 ஸ்டெல்த்தை இப்ப கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. அப்ப ஸ்டெல்த்துங்கிறது இதுக்கு மேல ஒரு பின்பம் தான், அது உடைக்கப்பட்டுருச்சு. அமெரிக்காவோட விமானங்களையும் நம்மளால லாக் பண்ண முடியும் அப்படிங்கறத யெமன் ஹவுதிஸ் இந்த உலகத்துக்கு காமிச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்கா பிரதானமா இந்த F-35க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெல்த் அது பேஸ்டு பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இதோட வடிவமைச்சிருக்காங்க. அதனால மென்யூரிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கம்மி பண்ணிருக்காங்க. ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னா ஒன்ன இழந்துதான் ஆகணும் இல்லையா? அந்த காரணத்தினால மென்யூரிங் கெப்பாசிட்டியை கம்மி பண்ணிட்டு இந்த அஜிலிட்டி F-16 மாதிரி மென்யூர் அஜிலிட்டி இருக்குமானா இல்ல, F-35க்கு கிடையாது. அதோட ஏர் ஃப்ரேம் ஸ்ட்ராங்கா வித்ஸ்டாண்ட் பண்ணாது. ஏன்னா இந்த F-35 விமானத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லுக், ஃபர்ஸ்ட் ஷாட், ஃபர்ஸ்ட் கில்லு அப்படிங்கிறது போல பார்த்தமா சுட்டமா அழிச்சமா அப்படிங்கிறது போல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய விமானம் தான் இந்த F-35. இது வளைஞ்சு நெளிஞ்சு வேகமா போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போகாது. F-16 அளவுக்கு கூட இதனால போக முடியாது. அதாவது கண்டினியூஸா, அதுவும் நேவல் வேரியன்ட். இந்த F-35லயே 3 வேரியன்ட் இருக்கு, ABCன்னு சொல்லிட்டு. சிங்கிறது நேவல் வேரியன்ட். அந்த C வேரியன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 7 G-ஃபோர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா தாங்க முடியும். அதுக்கு மேல போச்சுன்னா விமானம் நல்லா தடுமாறி போயிடும், நல்லா உழைஞ்சு போயிடும். இதே மத்தது A, B எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 9 G வரைக்கும் விஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா F-16 அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. வேகமா அப்படியே சுத்தி வளைஞ்செல்லாம் போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா F-35னால போக முடியாது. இப்ப அமெரிக்கா அவங்களோட அஃபென்சிவ் ஸ்கில்ஸ்ல எதை பிரதானமா நம்பி இருந்தாங்களோ இப்ப அதுவே இல்லை அப்படிங்கிறது போல ஆயிடுச்சு. அதுவும் யெமன் ஹவுதிஸே அதை செய்யறாங்க அப்படின்னா வரும் காலங்கள்ல யெமன் ஹவுதிஸ் கிட்ட இருந்து சில பல முக்கியமான டேட்டாஸை ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் வாங்குறாங்க, ஈரான், நார்த் கொரியா போன்ற நாடுகள் வாங்குறாங்க அப்படின்னா இவ்வளவு நாள் ஒரு பின்பம் இருந்ததுன்னா அமெரிக்கா F-35 அப்படிங்கிற ஒரு பின்பம் அது நொடி பொழுதுல உடஞ்சு போயிடும். அது உடையுது அப்படின்னா அமெரிக்கானால எந்த நாட்டையும் மிரட்ட முடியாது. அந்த ஒரு காரணத்தினாலதான் அமெரிக்கா மிக பெரும் அளவுல இழப்புகளையும் சந்திச்சுக்கிறாங்க. 1 பில்லியனுக்கு மேல அமெரிக்கா இழப்புகளை சந்திச்சதுக்கு அப்புறமா இந்த யெமன் ஹவுதிஸோட சீஸ்ஃபயர் டீலை போட்டு ஆள விடுப்பா சாமி, அனுச்சிரு அப்படிங்கள கையெடுத்து கும்பிட்டுட்டு ஓடி போயிட்டாங்க அந்த பகுதியில இருந்து, செங்கடல்ல இருந்து. இஸ்ரேல் நீயே பாத்துக்கப்பா, என்னால முடியல, சுத்தமா முடியலப்பா அப்படிங்கள ஓடி போயிட்டாங்க. அதுவும் $1 பில்லியன் செலவு பண்ணதுக்கு அப்புறமா. அதுக்குன்னு சும்மாலாம் இல்ல,
1000க்கும் மேற்பட்ட ஸ்ட்ரைக்ஸ் இந்த யமன் ஹவுதிஸ் மேல பண்ணியிருக்காங்க. இதையும் நம்ம நோட் பண்ணோம். 1000க்கும் மேற்பட்ட ஸ்ட்ரைக்ஸ ஒரு சிறு பகுதியா கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய மிலிட்டன்ஸ் மேல ஒரு வல்லரசு நாடு அதுவும் F-35 யூஸ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ண முடியலன்னா அமெரிக்காவோட ஆயுதங்கள் மேல மிக பெரும் அளவுல கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இது எதுக்கு யூஸ் ஆகும்? இதை நம்பி பலரும் வாங்கியிருக்காங்களே, இது பெனிஃபிட்டா? இது போல பல கேள்விகள் இருக்கிறதுனாலதான் இந்த ரூமர்ஸ்லாம் பலதும் கசியறதுனாலதான் பல இன்டெலிஜென்ஸ் சோர்சஸ்க்கும் கிடைக்கிறதுனாலதான் இந்த F-35 பல நாடுகளும் வாங்கறதுல இருந்து பின்வாங்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் F-35 வாங்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுல ஒரு கில் ஸ்விட்ச் இருக்கு. அதாவது அமெரிக்கா நினைச்சாதான் இந்த விமானத்தை எடுத்து பயன்படுத்த முடியும் வாங்கக்கூடிய நாடு, அப்படி இல்லைன்னா இதை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது போல ஒரு ஹம்மிங் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அமெரிக்கா எது சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அடிக்கிறது இங்க தமிழ் மீடியால கூட நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அது போல பல மீடியாக்கள் இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டெல்த் கேப்பபிலிட்டியே இதுக்கு மேல F-35க்கு இல்லையப்பா, அந்த விமானத்தினால மென்யூரும் பண்ண முடியாதப்பா, அது காயலாங்கடைக்கு போட வேண்டிய சோப்பு டப்பாப்பா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுனால வாங்காம இருந்திருக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா மார்க்கெட் ஷேர் கம்மியாயிரும். மிக பெரும் அளவுல அந்த விமானத்தை தயாரிக்கக்கூடிய கம்பெனியான லாக்ஹீட் மார்டின் ஷேர் அதுல வாழாததுக்கு போயிரும். அப்படிங்கிறதுனாலதான் இது எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்காங்களா, புதுவிதமான பொருள்கள் எல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்களான்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் தெளிவா தெரிய வருது. அடுத்த ஜெனரேஷன் F-47 அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, சோ அந்த விமானம் அதாவது இன்னும் உருவாக்கப்படல. இப்ப F-47ன்றது அடுத்த ஜெனரேஷன் ஏர் டாமினன்ஸ் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புல போயிட்டாங்க. 6ஆம் தலைமுறை போர் விமானம், 5ஆம் தலைமுறை போர் விமானத்துல கம்ப்ளீட்டா தோத்துட்டாங்க. இப்பதான் சில நாடுகள் 5ஆம் தலைமுறை போர் விமானத்தையே உருவாக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ரஷ்யா இது போல நாடுகள் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்பதான் ப்ரொடியூஸ் பண்ணி மேசிவா பில்டப் ஆயிட்டு இருக்காங்க 5ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கு. இந்த சமயத்துல 6ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கு அமெரிக்கா வந்திருக்காங்க. ஆனா சைனா 6ஆம் தலைமுறை போர் விமானம்னு ஒண்ணு நாங்க உருவாக்கிட்டோம்னு ட்ரையல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வேற கதை, அதுக்கு நம்ம அடுத்தது வரலாம். ஆனா இப்ப அமெரிக்காவை மட்டும் பாக்குறோம் அப்படின்னா அமெரிக்கா இந்த காரணத்தினாலதான் அவங்களோட அடுத்த தலைமுறை போர் விமானத்தை இந்த லாக்ஹீட் மார்டினுக்கு கொடுக்காம போயிங்க்கு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதில் எல்லாம் கிடைக்குதுன்னு பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. நான் நல்லா செஞ்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு. இது அது மட்டும் இல்லாம அந்த விமானத்து மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்தது. அது என்னதான் டாப் நாச்சா இருந்தாலும் மெயின்டெனன்ஸ்னு வரும்போது அது ஃபெயிலியருங்க, வேஸ்ட்டுங்க அப்படிங்கிறது போல இருந்தது. ஸோ இது போல காரணங்கள்லாம் இருந்ததுனால மெயின்டெனன்ஸும் பண்ணது முடியாது, அதை வாங்குறவனுக்கு தலைவலி தான். அதை ஒன்ஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா காயலாங்கல்ல போட்டு புதுசுதான் வாங்கணும். ரெண்டாவது அது அதிக நேரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தா அதோட கோட்டிங் எல்லாம் உறிஞ்சு வருது. ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அந்த விமானத்து மேல இருந்தது. இப்ப எதன் அடிப்படையில பேஸ்மெண்டா எதை வச்சு அந்த விமானத்தை உருவாக்குனாங்களோ இப்ப அதுவே முழுசும் வேஸ்டா போச்சா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 5ஆம் தலைமுறை போர் விமானம் இல்லாம அமெரிக்கா தவிக்குதா? ஒருவேளை இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் மிக பெரும் அளவுல ஒரு ஆபரேஷன்ஸை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா எந்த மாதிரியான விளைவுகள் அமெரிக்காக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா தைவானை ப்ரொடெக்ட் பண்ணும், தைவானை பாதுகாக்கணும், அது போல ஏகப்பட்ட விஷயங்கள் அமெரிக்க தரப்புல இருந்து இருக்கு. உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு போகலாம் அப்படிங்கிற போல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இது போல காரணங்கள்னாலதான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையும் முடிவுக்கு வருதா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. ஸோ இதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்கா இது போல இக்கட்டான சூழ்நிலையில சிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படி தப்பிச்சு வர போறாங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா அமெரிக்காவோட ஆபரேஷன் ரஃப் ரைடர் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. அவங்களோட விமானமான டாப் நாச்சான விமானமான F-35 ஸ்டெல்த்ன்ற கேப்பபிலிட்டி, மிக பெரும் கேப்பபிலிட்டியை இழந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் எப்படி அமெரிக்கா ரீபில்டு பண்ண போறாங்க, என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க, இந்த F-35யோட பயணம் இதுக்கு மேல முடிவு பெறுமா இல்ல புதுவிதமா மாற்றம் அடைஞ்சு திரும்பவும் தாம் பயணத்தை தொடருமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.